இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போவரும் ஐயா இயேசுவின் நாமத்திலே இந்த கால வேளையிலே உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், சங்கீதம் 128:6 கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிதாட்ட கேட்கும்போது கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொன்னவர். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். தடைகளை நீக்கி போடுகிற தயாபரர், எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு உங்களை கரம்பிடித்து நடத்துகிற கர்த்தர். இந்த கால வேளையிலே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் சீயோனிலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்லாமல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நான் ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தகப்பன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பன். அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தகுதி என்று கேட்டால், 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது, நீ தீமைக்கு தீமையை பார்க்காதபடி உதாசீனத்துக்கு பதிலாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால், அந்த சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையுமே நீங்கள் ஆசீர்வதிங்க. யாரையுமே உள்ளத்தில் மனக்கசப்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா கர்த்தர் எல்லார் மேலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை ஒளிர் பண்ணுகிற தகப்பன் இயேசு அவர் நன்மைகளை தான் செய்து கொண்டு வருகிறார். அப்போ அதே போல் நம்முடைய ராஜா, நம்முடைய இயேசு மகாராஜா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதே போல் நாமும் நன்மை செய்வோம். என்ன நன்மை? பிறரை ஆசீர்வதிப்போம், பிறரை வாழ்த்துவோம், பிறரை உயர்த்துவதற்கு உண்டான வழி என்ன அதை பார்ப்போம். கசப்போ வெறுப்போ பிரச்சனையோ வேதனைகளையோ கவலைகளையோ நாம் உள்ளத்தில் வைத்து கொள்ளாத அளவுக்கு நாம் எல்லாரையும் ஆசீர்வதிப்போம். ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் சீயோனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த சீயோனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு யார் மேலேயும் கசப்பு வைக்க வேண்டாம், யாரையும் தீமை நினைக்க வேணாம். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சீயோனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ அந்த நாளிலே இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சீயோனிலிருந்து ஆசீர்வதித்து குடும்பத்தை பெருக பண்ணுங்க. இந்த நாளிலே இந்த குடும்பத்துக்குண்டான எல்லா தேவைகளை சந்திங்க தகப்பனே. இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளை வாழ்க்கையில் எந்த குறை இருக்கோ அந்த குறை எடுத்து போடுங்க. தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.